ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்தியா விசஸ் இங்கிலாந்து செகண்ட் T20 மேட்சோட மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேட்ச் எங்கே வச்சு நடக்குதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சென்னை சேப்பாக்கில் தாங்க நடக்குது. எம்ஏ சிதம்பரநாதன் ஸ்டேடியம். பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த பிச் ஒரு பேலன்ஸ்டு விக்கெட். மொத்தத்தில் பார்க்கும்போது பேட்டர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வழக்கம் போல் ஸ்பின்னர்ஸுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவோங்க. ஸோ கொஞ்சம் நின்று ஆடினா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பட் ஸ்பின் இஸ் டு வின் அப்படிங்கிறது தான் இந்த மேட்சோட மந்திரம்னே சொல்லிடலாம். ஸோ வெதர் ரிப்போர்ட் பார்க்கும்போது பெருசாலாம் ரெயின் இல்லைங்க. ஸோ கூலாக இருக்க போது, கூல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பனி. ஸோ இந்த பனியின் காரணமாக டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பவுலிங் சேஸ் பண்ணுவாங்க. ஸோ சேசிங் அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ நடக்கிற ஜனவரி பிப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா பனிகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம எல்லா ஊர்லேயும் பனி பயங்கரமாக இருக்குதோ, 7 மணிக்கு மேலே பனி பயங்கரமாக வந்துடுது. எல்லா ஊர்லேயுமே காலைல 6 மணி வரை இருக்குது. ஸோ அதனால் பனியின் காரணமாக ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறது தான் எல்லாருமே விரும்புவாங்க. இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ்ன்னு பார்க்கும்போது 9 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணது 6 மேட்சும், பவுலிங் சேசிங் வின் பண்ணது 2 மேட்சும் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 150, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 122, ஹையஸ்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 189, லோயஸ்ட் டோட்டல் 80, ஹையஸ்ட் சேஸ் 182, லோயஸ்ட் டிஃபெண்ட் பார்த்தீங்கன்னா 103க்கு 2-8 இருந்திருக்குது. ஸோ இந்த மேட்ச்சு பொறுத்தவரை ஓப்பனிங் பேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க ரெண்டு சைட்லையுமே. ஸோ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். இந்தியா பொறுத்தவரை அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்சர் பட்டேல், ரவி பிஷ்ணா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி. இந்தியாவில் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வேணா ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். நம்ம முகமது ஷமி எதிர்பார்க்கலாம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக. பட் அது பண்ணுவாங்களான்னு தெரில. முகமது ஷமி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு தான், அதுக்காக இன்னும் ரொம்ப அவருக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காம வச்சிருக்கிறாங்கிற மாதிரி தான் நியூஸு. அதை எப்படி பார்த்தாலும் நிதிஷ்குமார் ரெட்டியை வின்னிங் டீமை மாற்ற மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ரவி பிஷ்ணன் நல்லா அவரெல்லாம் நம்ம தூக்க முடியாது. சேப்பாக் பிச்சில் அவரெல்லாம் கண்டிப்பாக தூக்க முடியாது. அக்சர் பட்டேல் நல்லா இருக்கிறாரு. வருண் மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அங்கே பேஸ்பாலை உடைக்கிறது வருண் சக்கரவர்த்தி தான். ஸோ யாரையுமே இங்கே தூக்க முடியாது. தூக்குற மாதிரி இருந்தால் நிதிஷ்குமார் பிளேஸை தான் தூக்கணும். அப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மொத்தத்தில் வின்னிங் டீமை மாற்ற மாட்டாங்க. இங்கிலாந்து பொறுத்தவரை பிலிப் சால்ட்டு, பென் டக்கெட்டு, ஜோஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பதல், ஜேமி ஓர்டன், கஸ் ஆட்டிங்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், மார்க் வுட். எனக்கு என்னமோ என்னோட தனிப்பட்ட கருத்து பட்லர் ஓப்பனிங் வந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா சால்ட்டு போன மேட்ச் கொஞ்சம் அவசரப்பட்டு அவுட் ஆகிட்டாரு. இன்கேஸ் அங்கே பட்லர் ஓப்பனிங் இருந்திருந்தாருன்னா 2 பேரும் நல்லா ஒரு தொடக்கம் கொடுத்துருப்பாங்க. பட் அவர் பட்லர் 1 டவுன் வராரு. பட் மொத்தத்தில் பார்க்கும்போது இங்கிலாந்து பேட்டர் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. அதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சால்ட் ஹர்ஷ்தீப் சிங் பால் அவுட் ஆனார். ஸோ அக்சர் பட்டேலுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ரவி பிஷ்ணா பாலை மட்டும் கொஞ்சம் பார்த்தாடினாங்க. அவருக்கு மட்டும் விக்கெட் கிடைக்கல. மற்றபடி ஸ்பின்னர் 2 பேருமே நல்லாவே கலக்குனாங்க. மற்றத்தில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங்கில் சூப்பராக 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, கலக்குனாரு. ஆதில் ரஷீத் பேட்டிங் பண்ணார், 1 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இங்கிலாந்து கொஞ்சம் பேட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய இதில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஏதாவது கம்பேக் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஸோ ட்ரீம் 11 டிப்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா மல்டிபிள் சாய்ஸ் ஃபார் ஸ்மால் லீக். வருண் சக்கரவர்த்தி டீசன்ட் சாய்ஸ் ஃபார் கேப்டன்சி இந்த கிராண்ட் லீக். வருண் சக்கரவர்த்தி நீங்கள் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ஒரு கேப்டனாக கண்டிப்பாக போடலாம். அவரை ஒரு கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மாவும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 2 டீமோட ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 25 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. அதில் 14 இந்தியாவும், இங்கிலாந்து 11 வாட்டியும் ஜெயிச்சிருக்கிறாங்கங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபேண்டசி வின்னிங் ப்ரெடிக்ஷன் பொறுத்தவரை இந்தியா அன்னைக்கு தான் வின்னிங் அதிகமாக இருக்குது. மஸ்ட் பிக் இன் ஸ்மால் லீக் அபிஷேக் சர்மா, அகர்வதி, ஜோஸ் பட்லர், ஜோஃப்ரா ஆர்ச்சர். கிராண்ட் லீக் ரிஸ்கி பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணா, சூரியகுமார் யாதவ், லியாம் லிவிங்ஸ்டன், மார்க் வுட், இவங்கெல்லாம் ரிஸ்கி பிக்காக இருக்கிறாங்க கிராண்ட் லீக்கில். டெத் ஓவர் போலர்ஸ் இந்தியாவில் பொறுத்தவரை ஹர்ஷ்தீப் சிங்கும் அண்ட் ஹர்திக் பாண்டியாவும். இங்கிலாண்டில் பொறுத்தவரை ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட். கீ பிளேயர்ஸ் ஃபார் இந்தியா சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷ்தீப் சிங். கீ பிளேயர்ஸ் ஃபார் இங்கிலாந்து பொறுத்தவரை பிலிப் சால்ட், ஜோஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத்,
பெஸ்ட் பிளேயர் ஃபார் இந்தியா பொறுத்தவரை அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங். இங்கிலாண்டை பொறுத்தவரை பட்லர், ஆரி ப்ரூக், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத். உங்கள் டீமுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஜோஸ் பட்லர், ஹாரி ப்ரூக். இவங்கெல்லாம் உங்கள் டீமுக்கு ஸ்மால் லீக் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பாங்க. இப்போ நம்ம ட்ரீம் 11 டீமை வந்து பார்த்துடலாம். விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்தவரை நம்ம 3 விக்கெட் கீப்பருமே நம்ம எடுத்துக்கலாங்க. பட்லர், சஞ்சு சாம்சன், பிலிப் சால்ட் வந்து கண்டிப்பாக ஒரு மேட்ச் அவர் வந்து ஃபெயிலியர் ஆகுனா 2வது மேட்ச் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரு நினைக்கிறோமோ. சேப்பாக்கில் அவர் கம்பேக் கொடுப்பாரோன்னு தோணுது. சூரியகுமார் யாதவ் எடுத்துக்கலாம். திலக் வர்மா வேணும்னா நீங்கள் திலக் வர்மா எடுங்க. பட் நம்பர் 3ல வர்றாரு. இப்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம திலக் வர்மா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நம்ம சேசிங் பண்ணுறாங்கன்னா நம்பர் 3 வர எடுத்துக்கிட்டால் போதும் நான் நம்புகிறேன். அபிஷேக் சர்மா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹர்திக் பாண்டியா, லியாம் லிவிங்ஸ்டன் டபுள் ஆப்ஷனுங்க. ஸோ அவர் பேட்டிங் பண்ணுவார், பவுலிங்கும் போடுவார். ஸோ அதனால் அவரை கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும். அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன், ஃபார்மு தரமாக இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங், ஜோஃப்ரா ஆர்ச்சர், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் வந்து என்னோட டீமை பாருங்கள். ஸோ 7-4 தான் போயிருக்கிறேன். இதில் வந்து என்னென்னா டாஸை பொறுத்து நம்ம ஃபைனல் டீம் முடிவு பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கான டீம் தான். ஸோ என்னோட கேப்டன் பொறுத்தவரை என்னோட கேப்டன் வருண் சக்கரவர்த்தி, வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மா. இது வந்து ஜிஎலுக்குங்க, கிராண்ட் லீக்கு இப்படி ஒரு டீமை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போடலாம். ஸ்பின்னு வருண் சக்கரவர்த்திக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அவங்களோட இங்கிலாந்து பேஸ்பால் டீமு. ஸோ கண்டிப்பாக இந்த தடவையும் அவர் சேப்பாக்லேயும் தன்னோட பலத்தை மீண்டும் நிரூபித்து, ஸோ ஏற்கனவே அவர் கொல்கத்தாலையும் நிரூபிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் நம்ம சேப்பாக்லேயும் அவர் நிரூபிப்பார் நம்புகிறேன். ஸ்மால் லீக் போகிறவங்களுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன், வைஸ் கேப்டன் சஞ்சு சாம்சன். நீங்கள் இதை மாற்றி கூட ட்ரை பண்ணிக்கலாம். சஞ்சு சாம்சன் கேப்டன், வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. 2 பேருமே டபுள் ஆப்ஷன் தான். சஞ்சு சாம்சன் போன வாட்டி விக்கெட் கீப்பிங்லேயே 32 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாருங்க. ப்ளஸ் அவர் பேட்டிங் வேறு வருது. ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் அவருக்கும் ஒரு நல்ல கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். ஹர்திக் பாண்டியாவுக்கும் வைஸ் கேப்டன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போதைக்கான டீம் தான். ஃபைனல் டீம் கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலுக்குள்ளே வாங்க. ஆஃப்டர் த டாஸ் பிச் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் ஃபைனல் டீம் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேங்க. ஸ்மால் லீக் டீம் ப்ளஸ் ஜிஎல் டீம் 2மே நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.